ஸோ நான் இப்படி தான் இருக்கேன். அங்கே அயபுதாக்க பாடி நான் சவுண்டா சாமி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்ரோட ஆக்சசரிஸ் ப்ரைஸ் அண்ட் கோப்ரோ ப்ரைஸ், அப்புறம் ஹெல்மெட் ப்ரைஸ். ஸோ நான் என்ன ஹெல்மெட் யூஸ் பண்ண அதுவும் காட்ட போகிறேன். ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை வந்துட்டுடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெல்மெட் நான் என்ன யூஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுறேன். சரிதா, ஆக்சஸ் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 வரும். ஸோ வேல்யூ ஃபார் மணி நல்லா தான் இருக்குது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா தாங்க இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கோப்ரோ ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு வாசனைலாம் யூஸ் பண்ணாங்க. திரும்ப வி ஷேப்போ ஏதோ கட்டுற மாதிரி தான், இங்கெல்லாம் கட்டுற மாதிரி தான் இருக்கும்ல. ஸோ நான் அந்த மாதிரி போட்டேன். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 800 பக்கம் வருதுங்க. 850 பக்கம் வருது. ஸோ கோப்ரோ ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு இது ஒரு மவுண்ட்டு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் வருது, 950 பக்கம் வருது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 1K வச்சுக்கலாம் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மைக் அடாப்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4500 வருது. ஸோ இருக்கிறதுல இது ஒன்று தான் காஸ்ட்லி, இந்த மாதிரி ஒன்று தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4500. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ செப்பரேட்டாக வாங்கலைங்க. ஸோ நம்ம கோப்ரோ பண்டலே வாங்கிட்டோம் நம்ம. இதுதான். ஸோ கேமரா அங்கே இருக்குது, கேமராக்கு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க ஹெல்மெட் லென்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, ஸோ கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள், அப்புறம் கோப்ரோ வைக்கிறதுக்காக நம்ம எங்கன்னா வெளியே எங்கன்னா சுற்றும் போது ஜோப்பில் வைக்கிறதுக்கு ஸோ அந்தமாரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பவுச், கோப்ரோ பவுச். அப்புறம் இது ஒரு மவுண்ட்டு. அதுக்கப்புறம் இது என்னத்துக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இது வந்து கோப்ரோ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் வச்சுக்கிறது கோப்ரோ ஹீரோ 12. ஸோ இது கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 29 பக்கம் வருது, கிட்டத்தட்ட 30,000. ஸோ இந்த கிட்டோட வாங்கினா கிட்டத்தட்ட 30,000. இவ்வளோ ஐட்டம் இருக்குது. நான் ஒரு நாள் காட்டிடுறேன். ஸோ இவ்வளோ ஐட்டம்ங்க கிட்டத்தட்ட 30,000. ஸோ எல்லாம் சொல்லி முடிச்சா எஸ்டி கார்டு பார்த்திங்கன்னா நான் 128 GB வாங்கினேன். அது கிட்டத்தட்ட 2500 வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாமே எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். என்னால் 2 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன், வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ மைக்கை பற்றி சொல்கிறது பார்த்தீங்களா, மைக் நான் வந்து ஏதோ ஒரு பிராண்டு தாங்க வாங்கினேன். ஸோ அந்த பிராண்டு பேர்லாம் எனக்கு தெரில, பட் மைக் நல்லா தான் இருக்குது. ஸோ மைக் வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்குது. மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 1800 பக்கம் வந்துச்சு மைக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இவ்வளவும் ஆக்சசரிஸ் டோட்டலாக எவ்வளோ ஆச்சு, கோப்ரோ அப்புறம் எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-36 பக்கம் வந்துச்சுங்க எல்லாமே. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல தான் வாங்கினேன். ஸோ எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சிக்பேட்டையில். ஸோ G2 ப்ராடக்ட். ஸோ அங்கே தான் நான் எல்லாமே வாங்கினேன். ஸோ ஹெல்மெட் மட்டும் செப்பரேட்டாக வேறு சைடு வாங்கினேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய கோப்ரோ செட்டப், எல்லாமே இவ்வளோ தான். ஸோ சேனலுக்கு என்ன பார்த்தா அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். அப்புறம் வந்து நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 பக்கம் போகுது. ஸோ நன்றி, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஸோ நன்றிங்க. ஸோ அதான் சொல்ல முடியும் என்னால். ஸோ அப்புறம் வந்து நான் வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஸோ மோட்டோ லேர்னிங்லேயே சொல்லிட்டு நான் இது இப்படி பண்ணக்கூடாது, மோட்டோ லேர்னிங்லேயே சொல்லலான்னு பார்த்தேன். பட் நான் வந்து ஹேங்கல் வந்து கொஞ்சம் ரொம்ப மேலே ஏற்றி வச்சிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே போச்சு, வெறும் டிஸ்பிளே மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. பட் நான் வந்து சூப்பர் பைக் அதில் கேப்சர் ஆகிருக்கு. நான் அது போடுறேன், பார்த்துட்டு வாங்க. இந்த சண்டே ரைடில் போனேன்லங்க, எவ்வளோ சூப்பர் பைக்ஸ் தெரியுமா. ஸோ சூப்பர் பைக்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்குது மினி சூப்பர் பைக்குங்க. இங்கே போய் Insta 360 கேமரா. ஸோ நல்லா தாங்க இருக்குது. என்னமோ ஒரு ஐப்பதான் என்னமோ போகுது, சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது எனக்கு. ஆமாங்க,
அயபுசா காட்டுறேன். என்னப்பா சூப்பர் பைக் சொன்னோன்னே சூப்பர் பைக்ஸே முன்னாடி போகுது. ஆமாங்க அயபுசாங்க. பாடி என்ன சவுண்டா சாமி. ஐயோ பாடி என்ன சவுண்டு. இந்த கிளி கிளிக்குது சவுண்டு. முன்னாடி பிச்சுட்டு போறாரு. நம்ம ஒட்டி சலிச்சது கிடையாதுங்க. ஸோ 390 சலிச்சது கிடையாது. ஆனால் அது வேற கிட்டத்தட்ட 1000 பக்கம் சிசி. அது இப்போ எனக்கு அயபுசாவில் பிடிச்சது அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு தாங்க. எவ்வளோ க்யூட்டாக கேட்கும் தெரியுமா. இப்போ சவுண்டு கேட்டுங்க. கேட்டுச்சா உங்களுக்கு அந்த சவுண்டு? எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு சவுண்டு. பாடி தலைவர் ஆனால் செம்மையாக வச்சுருக்காருப்பா வண்டியை மட்டும். வாவ். நீங்கள் நினச்சிங்களா? நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. சூப்பர் பைக் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் வருதுங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச அயபுசாவே போகுது முன்னாடி. இங்கே வரைக்கும் சவுண்டு கேட்குது பாஸ். என்னப்பா இது என்னமோ தெரியலங்க. இந்த சூப்பர் பைக்ஸ் எல்லாம் பார்த்துட்டா அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது. ஒரு காலத்தில் வந்து நானும் 390 பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக ஆவாங்க. ஸோ நம்மளாம் எப்படா இந்தமாரி வண்டி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணா உட்காந்து பார்ப்பேன். எவ்வளாச்சும் ஒரு ரோட்டில் இப்படி இப்படி 390 சொர்க்குன்னு போகும் பார்த்தீங்களா. அந்த டைம்லாம் அப்படியே வாயை பழந்துட்டான்னு பார்த்தேன். எப்படா நானும் 390 வாங்குவேன் அப்படின்னு பார்ப்பேன். இப்போ நம்மக்கிட்ட 390 இருக்குது. ஆனால் ஈவன் இந்த பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பர் பைக்ஸ் மேலே ஆசை வருது. இப்போ நான் 390 பவர் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ அது 390 பவர் எல்லாமே அனுபவிச்சுன்னா இப்போ வந்து ஐயோ அயபுசா ஒரு தடவை ஓட்டுனுண்டா, சூப்பர் பைக் ஒரு தடவை ஓட்டுனுண்டா, அந்தமாரி மைண்ட் செட்டில் போயிடுச்சு இப்போ. ஸோ மனுஷங்களோட இதுவே இப்படி தான் போல இருக்குப்பா. ஸோ நம்ம எது ஆசைப்படுறோமோ அதை அடைஞ்சிட்டோன்னா வேறு ஒன்றை பற்றி ஆசைப்பட வேண்டியது. சரி ஓகே, இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாட்டா பை பை, டேக் கேர். இவ்வளோ வேகமாக போனால் பாஸ் தானம்மா, சேஃபாக போங்க. பாய்ங்க, லவ் யூ ஸோ மச்ங்க. திருப்பி அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் ஸோ மச். எல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அது அயபுசாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ நைட்டு 12 மணிக்கு அதை பார்த்தேன். ஸோ நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சேனல் என்ன புதுசாக நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிங்க. அதேமாரி இதுதான் என்னோடய ஃபேஸ் ரிவீல். ஸோ நான் இப்படி தான் இருக்கேன். ஸோ நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போடுவா இல்லை மார்க்ஸ் போட்டு வீடியோ போடுவோம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க, லவ் யூ ஸோ மச்.